வணக்கம்மா, உங்க பேர் என்ன? பத்மாவதி. சரி, நீங்க இப்ப சந்தைக்கு வந்திருக்கீங்க, காய்கறி எல்லாம் வாங்க. உங்க சந்தையில எல்லா வசதிகளுமே இருக்கா? ஊர்ல எல்லா வசதியுமே இருக்கா? என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க புதுசா ஆட்சிக்கு வர்றது? புதுசா ஆட்சிக்கு வரணும்னா பஸ் ஸ்டாண்டு இங்கேயே இருக்கணும். தூரமா போய் பஸ் ஏற முடியாது. பஸ் வயசான நாளையில போய் வாங்க முடியாது. எதுவும் காய்கறி இந்த இடத்துல இருந்தா எங்களுக்கு வசதியா இருக்கும். தண்ணி வசதி இல்லை. நாங்கள் விவசாயி தான், ஆனால் ரொம்ப கடுமையானவங்க தான். எங்களுக்கு வசதி இருக்கிறது இங்கே தான் நாங்கள் வந்து வாங்கிட்டு போவோம். அதனால இங்கேயே இருந்தால் பரவாயில்ல, இதுதான் எதிர்பார்க்குறோம். ஆனால் மற்ற இடத்துக்கு போகிறதுக்கு பயமாக இருக்குது. பஸ் ஸ்டாண்டு விட்டு பின்னுக்கால போனால் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் நடக்காதுன்னு பயமாக இருக்குது. அதனால இங்கேயே இருந்தால் பரவாயில்ல, ஜனங்க பொழக்காட்டுறதாவலன்னு நினைக்கிறேன். வேற என்னென்னலாம் எதிர்பார்க்கறீங்கம்மா? எங்களுக்கு இந்த இலவசமாக கொடுக்குற பணமே இல்லாத போனால் கூட பரவாயில்ல. ஆனால் கரண்ட் இல்லாத போயிடுது. அடிக்கடி கரண்ட் வரணும். இந்த மாதிரி வந்து இலவசமாக பணம் வாங்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிக்க முடியாத இருக்குது. அதுக்கு படிப்புக்கு வந்து விளக்கு வச்சுட்டு படிக்க முடியாது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் வசதியாக இருந்தால் பரவாயில்லைங்க. உங்க ஊர்ல அடிக்கடி கரண்ட் போதா? என்ன ஊரு நீங்க? தண்ணி பந்த காடுங்க. அந்த ஊர்ல அடிக்கடி கரண்ட் போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. இலவசங்களே இல்லாட்டி பரவாயில்ல. அதனால வந்து எங்களுக்கு இந்த கரண்ட் இல்லாத போறது வந்து இந்த தண்ணி பிரச்சனை, இந்த பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு தனியாக அனுப்ப முடியல, கூப்பிட்டு வர முடியல. 2 நேரமும் போறதா இருக்குது, கூட வர்றதா இருக்குது. இந்த பிரச்சனை இல்லாத இருந்தா போதும். அதே எங்களுக்கு பெரிய உதவி. நன்றிமா, நன்றி. வணக்கம்மா, உங்க பேர் என்ன? எந்த இடத்துல இருந்து வரீங்க? வள்ளிங்க, நாங்க கட்னாசிம்டி. சரி, நீங்க ராசிபுரத்துல இங்க சந்தை போட்டுக்கிறீங்க. சந்தையில எல்லாம் அடிப்படை வசதி இருக்காமா, இல்ல என்னென்னலாம் மேம்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? நாங்க வந்து உழவர் சந்தையில டெய்லி கடை போடுவோம். வெளியே பாத்ரூம் கிட்ட வெளியே போடுவோம். எங்களுக்கு வந்து உடமாட்டிக்கிறாங்க, அடிக்கடி உடமாட்டிக்கிறாங்க, எங்களுக்கு துரத்துறாங்க. நாங்க எடுத்துட்டு ஓடுறோம். நாங்க இது 10 ரூபாய் சம்பாரிச்சா தான் நாங்க கஞ்சி குடிக்கிறதுக்கு, வேற வழியே இல்லை கண்ணு. யார் உங்களை துரத்துறது? முனிசிபாலிட்டிக்காரங்க. உங்களுக்கு ப்ராப்பரா எந்த சந்தையுமே இல்லையா இங்க? சந்தை இந்த சந்தை விட்டா வேற சந்தைக்கு போவோம். ஊரா தான் போவோங்கன்னு, ஊரா போவோம். சந்தை இல்லன்னு சொல்லிருக்கீங்க. வேற என்னென்ன பிரச்சனை எல்லாம் நீங்க இது டெய்லி இது பண்றீங்க? இதான் எங்களுக்கு மிஸ்டேக். இந்த சந்தைக்கு வந்தா இதுதான் டெய்லியுமே நாங்க உழவர் சந்தையில போட்டுக்கிட்டு இருப்போம். வெளியே அந்த இடத்துல போடுவோம். எங்களை வந்து துரத்துறாங்க. இப்பதான் ஒரு 10 நாள் தான் துரத்தாதுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி நாங்களாம் எடுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டே தான் இருப்போம். கொட்டுவோம், அள்ளிக்கிட்டே தான் போவோம். உங்களை துரத்துறாங்கன்னு சொன்னீங்கல்ல, நீங்க யார்ட்டையாவது அதிகாரிகள்ட்ட போய் இத தொடர்பா நீ போய் 10 பேர் சேர்ந்து பேசுங்க, நீ ஒண்டி பேசி எதுக்காகுது அப்படின்னு சொல்லுவாங்க. தெராய்ச்செல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க. நாங்கள் போய் அப்புறம் முனிசிபாலிட்டியில் போய் தெராய்ச்செல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. மறுக்கா மைக்கநாள் கடை போடுவோம். இப்படியே தான் அடிக்கடி துரத்துவாங்க. இப்போ ஒரு 10 நாள் தான் விடுறாங்க. லட்சுமி. நீங்க என்ன தொழில்மா செய்றீங்க? கயிறு தொழில் செய்றீங்களா? எப்படி போகுது? நல்லபடியா போகுதா? ஒன்றும் மோசங்க, கம்மி. ஏன் அப்படி சொல்றீங்க? என்ன ஆச்சு உங்க தொழில்? ஓடலையே. சந்தைக்கு வந்தாலும் ஓடல, வீட்டில் இருந்தாலும் ஓடல. தொழிலே ஒன்றும் சுத்தம் இல்லை. உங்க தொழில் மோசமா இருக்குன்னு சொல்றீங்க. வரக்கூடிய அரசு என்னென்னலாம் இதை பண்ணி மேம்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? வந்தா தானே, கொடுத்தா தானே மேம்படுத்தலாம். யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. என்ன கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? லோன் கொடுக்கணும்ல, கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களா? அப்படி கொடுக்கணும்ல, கொடுக்கலையே. உங்களுக்கு லோன்லாம் இப்ப கிடைக்கலையா? எங்காவது மனு எல்லாம் கொடுத்தீங்களா? எல்லாம் கொடுத்து பார்த்துட்டோம், வரல. எங்களுக்கு எதுவுமே வரல. என்ன சொல்றாங்க? மனு கொடுக்க போனாங்க இருக்க அதிகாரிங்க என்ன சொல்றாங்க? பேச மாட்டேங்கிறாங்க. அதை பத்தியே என்னன்னா கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் நாங்க என்ன போய் அவங்கள குறுக்க நின்று கேக்குறதா? எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. இப்ப புதுசா வரக்கூடிய அரசு என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்க தொழிலை மேம்படுத்த? தொழில் மேந்தொழிலா வரணும். அந்த தொழிலை விட்டுவிட்டு கூட வேற தொழில் செய்யணுங்கிற எனக்கு ஒரு அறிவு இருக்குது, அவ்வளவுதான். அந்த தொழிலுக்கு என்ன மாதிரியான உதவி எல்லாம் எதிர்பார்க்கறீங்க? நான் பணம் தான் உதவி வேணும். பணம் தான் தானே எல்லா உதவியும் செய்யலாம். பணம் இல்லைன்னா உதவி செய்ய முடியுமா? முடியாது. சரிம்மா, உங்க தொழிலை பத்தி சொல்லிட்டீங்க. ஊர்ல எல்லா வசதியும் இருக்கா? பஸ் வசதி, கரண்ட்? வீட்டுக்கிட்டே ஏறிக்குவேன் முன்னாலேயே. எல்லா வசதியும் இருக்குது. உங்களுக்கு தொழில் தான் பிரச்சனைன்றீங்க? எங்களுக்கு பிரச்சனையே எங்களுக்கு தொழில் தான், தொழில் இல்ல. வணக்கம்மா, உங்க பேர் என்ன? சரஸ்வதி. உங்க ஊர்ல எல்லா அடிப்படை வசதி இருக்காமா? இருக்குங்க. கரண்ட் வசதி எல்லாமே இருக்கா? தண்ணி தான் பிரச்சனை. மகளிர் உரிமை தொகையெல்லாம் தண்ணி பிரச்சனைன்னு சொன்னீங்க. எவ்வளவு நாளா தண்ணி வரதில்ல? 5 நாளைக்கு ஒருக்கா, ஒரு மாசத்துக்கு ஒருக்கா தான் வருது. இதனால உங்க ஏரியால இருக்கவங்க ரொம்ப சிரமப்படுறாங்களா? இது சம்பந்தமா அதிகாரிகள் கிட்ட கோரிக்கை வச்சீங்களா? வச்சிருக்கு. செய்யறேன்னு சொல்லிக்கிறாங்க, செய்யல. இலவச பேருந்தெல்லாம் விட்டாங்கல்ல, எல்லா ஸ்டாப்லயும் நிக்குதாமா? கரெக்டா போறதா? கரெக்டா நிக்கிறது இல்ல. இல்ல நிக்குது, ஆறு இல்லைன்னா ஓடி போயிருது. நம்ம போறதுக்குள்ள போயிருது. மகளிர் உரிமை தொகை எல்லாம் கரெக்டா வருதுங்களா? அதெல்லாம் வரக்கூடிய ஆட்சியில என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எப்படி இருந்தா ஓட்டு போடுவீங்க? எல்லாம் செஞ்சா ஓட்டு போட வேண்டியதுதான். ஆறு செய்யறாங்களோ அவங்களுக்கு போட வேண்டியதுதான். எங்களுக்கு தண்ணி வந்தாவே போதும். தண்ணி தான் உங்களுக்கு பிரதான பிரச்சனையா இருக்கு. 15 நாளைக்கு ஒரு போராட்டமும் பண்ணோம். இந்த அளவு ஒரு அளவுக்கு இல்ல.
இங்கே வந்து மக்களுக்கு எல்லா தேவை தண்ணி பிரச்சனை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இந்த 4-5 மாசமா தண்ணி வந்து வாரத்தில் ஒரு தண்ணி வருது. ஆனால் சாராய கடை வந்து டாஸ்மார்க் வந்து 7 மணிலேருந்து டாஸ்மார்க் விற்கிறாங்க. எல்லாம் பழைய பஸ் ஸ்டாண்டு, சேலம் ரோடு, என்ன எல்லாம் புகழ் கொடுத்தாச்சு. எந்த ஒரு நடவடிக்கை இல்லை. பார் வந்து லைசன்ஸ் இல்லாத பார் நிறைய நடத்துறாங்க. சேலம் ரோடு, கிருஷ்ணா பழைய கிருஷ்ணா தியேட்டர் ரோடு, சாமணி தியேட்டர் ரோடு, புது பஸ் ஸ்டாண்டில் நடக்குது. ஏற்றுக்காட்டா வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ நாங்களை போய் ஏற்றுக்கொண்டு நாங்களாம் இது பிரச்சனை ரொம்ப ஓவராக இருக்குது. காவல்துறை வந்து எந்த ஒரு நடவடிக்கை இல்லை சொன்னாலுமே. அது வந்து காலை 7 மணி ஆரம்பிச்சா கிருஷ்ணா தியேட்டர் பக்கத்தில் விஜயலட்சுமி தியேட்டர் போய் உடச்சிட்டாங்க. நீங்கள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் போனீங்கன்னா அங்கே 4 மணிலேருந்து சாராயம் வைக்கிறாங்க. காலையில சாராயம் வைக்கிறாங்க. அதை யாருமே கேட்கறல. பெண்கள் நாங்கள் கறிக்கடைக்கு போனாலும் சரி, மார்க்கெட்டு போனாலும் சரி, எல்லாம் முகம் சுழிச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு நடவடிக்கை இல்லை. ஆனால் மித்த வந்து தண்ணி பிரச்சனை, ரோடு எல்லாமே நல்லா செஞ்சுருக்காங்க. நகராட்சி தலைவர் தெரியல, கவிதான்னு சொல்றாங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. குறையில்லை. மக்களுக்கு அந்த குறையில அந்த சாராய கடை வந்து ஒழிக்கும், பிராந்திகளை ஒழிக்கணும். மித்த வந்து எல்லாம் ஓரளவுக்கு நல்லா செஞ்சிருக்காங்க. குறையில்லை எதுவுமே. அமைச்சர் தெரியல, மதியம் சொல்றாங்க. நான் பிஜேபி கட்சிக்காரன் இருந்தாலும் வந்து நல்ல முறையா வந்து செய்யறாங்க. அது குறைகள் ஆட்சிகள்.